வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ட்ராவல் விலாக் தான் பார்க்க போகிறோம். என்ன ட்ராவல்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் போக போகிறோம். ஸோ நம்ம தர்ஷன் வந்து இன்றைக்கி ஸ்கூல் போகலை. ஸோ அவனுக்கு வந்து நைட்லேருந்து ஃபீவர். அதனால் தர்ஷனை வந்து இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறதுக்காக கிளம்பிட்டான். அவனும் கிளம்பியாச்சு. ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக ஒரு ட்ராவல் விலாக் தான் வரும். ஸோ எங்கே போகிறேன், என்ன செய்கிறேன், அவனுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, ஸோ எப்படி அவனுக்கு ஜுரம் சரியாகுது, ஸோ எல்லாமே இந்த வீடியோவில் வரும். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம கிளம்பிட்டோம். இப்போ என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தர்ஷனுக்கு வந்து சுடு தண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து இந்த டப்பாவில் வந்து எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போக போகிறோம். ஆக்சுவலி அவனுக்கு வந்து நான் போகிற வழியில் வந்து தண்ணி கேட்டானா எங்கேயும் வந்து வெளியில் வாங்கி கொடுக்க முடியாது. ஸோ அதனால் நம்ம வீட்லேயே சுடு தண்ணி வச்சு எடுத்துகிட்டு போகிறது கொஞ்சம் அவன் ஹெல்த்துக்கு கொஞ்சம் நல்லது. ஸோ இதில் வந்து இந்த சுடு தண்ணியை ஊற்றி வச்சுக்க போகிறோம். எடுத்துக்கிட்டாச்சு. தர்ஷு கிளம்பிட்டாடா. ஸோ வண்டி சாவி எடுத்தாச்சு. இப்போ தம்பிக்கு வந்து ஒரு டவல் எடுத்துருக்கேன். இந்த டவல் ஏன்னு பார்த்தீங்கன்னா வண்டியில் வரும்போது தூங்கிட்டானா இந்த டவல் வந்து முன்னாடி வச்சு இதில் வந்து அவனை தூங்க வைக்கிறதுக்காக. அடுத்து என்னோடய பேக் எடுத்துக்கிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ எங்கெல்லாம் போகிறோம் என்னெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வீடியோவில் வரும். மேலே பாரு கர்ச்சி தேரு ஒயிட்டு தம்பி ஒன்று வாங்கினா ஆடுது வேற. போலாமா? போலாமா? கிளம்பியாச்சா? கிளம்பியாச்சா? எங்க போறோம்? ஹாஸ்பிடல். எதுக்கு போறோம்? ஜுரம். ஜுரம். சிங்கப்பூர். 10 மணிக்கு வந்துருப்பாரு. 6 மணி 100 ரூபாய். One minute later. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நாங்கள் ரொம்ப வெயிலாக இருக்குன்னு சொல்லிட்டு பாதியில் ஒரு நிழலில் நிற்கிறோம். ஸோ சூப்பராக இருக்குது இந்த மரத்தடியில் நிற்கும்போது. ஸோ பார்த்தா தெரியும், பொங்க மரம்னு சொல்லுவாங்கள்ல, பொங்க மரம். ஸோ அந்த மரத்தடியில் தான் நிற்கிறோம். ஸோ பேக்கில் காட்டுறோம் பாருங்க. ஸோ பாருங்கள், பழம்லாம் விழுந்து கிடக்கு. ரெட் கலரில் விழுந்து கிடக்கு. கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக நிற்கிறோம். ஸோ இதுக்கப்புறம் வண்டி எடுக்கணும். ரொம்ப வெயிலாக இருக்குது இன்றைக்கி. பார்க்கும்போதே தெரியும் பின்னாடி எவ்வளோ வெயிலாக இருக்குது பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு டோக்கன் போட்டு தம்பியை காட்டணும் டாக்டர்கிட்ட. விருத்தாச்சலம் தான் போயிட்டுருக்கேன். விருத்தாச்சலத்தில் வந்து வேல்முருகன் டாக்டர் இருக்கார், மூவேந்தர் இருக்கார். இப்போ நம்ம வந்து மூவேந்தர்கிட்ட தான் காட்ட போகிறோம். போகலாமா? தண்ணி வேணா சொல்ல, டிக்கியில் இருக்க எடுத்துறேன். சரி ஓகே. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹாஸ்பிட்டல் போயிட்டு என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு காட்டுறோம். என்ன தெரிகிறது? 500 ரூபாய் காசு. தர்ஷன் எங்கே பாரு? ரெண்டாவது டோக்கன்ரா.
கடி கொடு. தர்ஷன் எதுக்கு போயிட்டு வந்தோம்? நம்ம எதுக்கு வெயிட் பண்ணுறோம்? இங்கே வந்து ஆக்சுவலி வந்து இன்னும் டாக்டர் வரல, வெயிட் பண்ண வச்சுருக்காங்க. அப்படின்னா எத்தனாவது டோக்கன்றோம்? இங்கே பாரு. லைட்டர் யார் வந்துருக்கா? டாக்டர் வந்துட்டாரா? எத்தனாவது டோக்கன்? 25வது டோக்கன் இருக்கு. நம்ம டோக்கன் வந்து 51 52வது டோக்கன் நம்ம டோக்கன். நம்ம உள்ளே போகலாமா? டோக்கன் எடுத்துக்கிட்டு உள்ளே போமா? சரி, ஒரு 30வது டோக்கன் போயிட்டுருக்கு. 20 டோக்கன் தான் உள்ளே போயிடுவோம். போகலாமா? தர்ஷன் மாத்திரை வாங்கிச்சு வருவா. போயிட்டு புகை வச்சுட்டு வந்துடலாம். வா, உள்ளே போயிட்டு புகை வச்சுட்டு வந்தோம். Much later. ஏய், செருப்பு போட்டு வரண்டா. சரி, வெளில அங்கே கைட்டு விட்டுக்கலாம். செப்பல் ரெடியாக இந்த கடையில் வாங்கிட்டு சூடம் வாங்கிட்டு தாத்தா கடை இருக்குங்க. தர்ஷன் அங்கே போ. முன்னாடி போ. முன்னாடி போடா. இப்போ நம்ம குளஞ்சப்பர் கோயில் உள்ளார வந்திருக்கோம். தர்ஷன் சாமியெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு விபூதி குங்குமம்லாம் வாங்கியாச்சு. தர்ஷனுக்கு சாமி மாலை போட்டு விட்டாங்க. தர்ஷன் தான் செய்வோம். தர்ஷனுக்கு சாமி மேலே இருந்த பூ வந்து போட்டு விட்ருக்குறாங்க. குளஞ்சப்பர் கோயிலுக்கு வந்து ரொம்ப மந்த் ஆகுது. எங்கடா கடையை ஒன்றே காணும்? ஏன் இதெல்லாம் லாக் பண்ணிட்டாங்க?
அங்கே வா. போய் சாப்பிடலாம்டா, இருடா, அது சாமி கும்பிட்டு போகலாம். நம்ம வந்து இப்போ இடும்பன் கடம்பன் சாமிக்கிட்ட வந்திருக்கோம். ஸோ உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்கள். கொளஞ்சப்பர் கோயிலில் இடும்பன் கடம்பன் கோவில். இடும்பன் கடம்பன் இங்கே வேலை செய்யலையா நீங்கள்? ஆமாடி, என் தங்க பொண்ணு இங்கே வேலை செய்யலையா? இதை கூட்டுறண்டி, என் தங்கம் கூட்டிட்டு கிடக்குறேன். எனக்கு எத்தனை பேர் என் பொண்ணு எனக்கு காசு கொடுக்குறேங்க, எத்தனை பேர் என் தங்கம். சரி சரி. பேப்பர் இருக்குமா? ஓ, பேப்பர் இந்த விபூதி வைக்கிறதுக்கு இல்லையே. இது வந்து கீக்க முடியாதுடா, இது கீக்க முடியாது என் சாமி. வேற பேப்பர் இல்லை, பேப்பர் வேற இல்லையா? சரி, சூடம் சூடம் கொடுத்துமா? சரி, இப்போ நம்ம வந்து கொளஞ்சப்பர் கோயிலில் இடும்பன் கடம்பன் சாமிக்கு வந்து சூடம் கொளுத்திட்டோம். ஸோ அதுக்கப்புறம் கோயிலை சுற்றிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான். தர்ஷனுக்கு வேறு பசிக்குதுன்னு சொல்லிகிட்டு இருக்கான். ஏதாச்சும் வாங்கி கொடுத்து கூட்டிகிட்டு போகணும். வந்தே கிளம்பிட்டோம், இப்படி வரும். சரி. மீல்ஸா? சரி சரி, நான் அவனை சாப்பிட வச்சு கூப்பிட்டு வரேன். Much later. பெட்ரோல் 1 லிட்டர் எவ்வளோ? 102 பைசா. 102.87 பைசா. ஃபஸ்ட்டில் இருக்கு ரேட்டு. Proszę. பார்த்தீங்கன்னா இந்த மருந்து எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஆன்டிபயாட்டிக் ஒன்று, அதுக்கடுத்து சளிக்கு, ஜுரத்துக்கு, இரும்பலுக்கு, அப்புறம் மூக்கு மருந்து. அவனுக்கு மூக்கு வழியாக மருந்து போட சொல்லி கொடுத்துருக்குறாங்க, காலையிலையும் நைட்டும். ஸோ இவ்வளோ மருந்து அவனுக்கு வந்து ரெகுலராக கொடுக்கணும். டேஸ்டாக இருக்கடா. இதுதான் பேராசிட்டமால் ஜுரம் வந்து. மூணு வேலையும் போட சொல்றீங்களா? 3 வேலையா? படிக்காத
கொஞ்ச நாள் இப்படியே இருக்கும் மூக்கு. Much later. ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி இன்றைக்கி வந்து ஹாஸ்பிட்டல் போன வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. காலையிலேயே பார்த்தீங்கன்னா தர்ஷனை கூட்டிகிட்டு ஒரு 10 மணிக்கு கிளம்புனேன். ஆக்சுவலி நைட்லேருந்து அவனுக்கு வந்து ஃபீவராக இருந்துச்சு லைட்டாக. 1 வீக்காக அவனுக்கு வந்து சளி இருந்துச்சு. ஆக்சுவலி ஃபெஸ்டிவல் டைம் வந்து நிறைய ஐஸ்கிரீம்லாம் வாங்கி கொடுத்து சாப்பிட வச்சிட்டோம். அவனும் பிடிவாதமாக ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி பிடிவாதமாக வாங்கியும் சாப்பிட்டான். அது ஒரு பிரச்சனை. அவனுக்கு சளி வந்து இன்னும் அதிகமாகிடுச்சு. நைட்லேருந்து ஹெவி ஜுரம். சரி இன்றைக்கி எப்படியாவது ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயே ஆகணும்னு சொல்லிட்டு நான் காலையிலே வந்து அவனை கிளப்பி ஸ்கூலில் லீவ் போட்டுட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டேன். ஆக்சுவலி ஸ்கூல் வந்து ஹாஸ்பிட்டல் போகிற வழியில் தான் இருக்குது. சரி வரும்போது பார்த்துக்கலாம், நம்ம நேரத்தில் போய் டோக்கன் போட்டு டாக்டர்கிட்ட காமிக்கணுமேன்னு சொல்லிட்டு நான் நேரத்திலே போயிடணும்னு சொல்லிட்டு நான் நேரத்தில் போயிட்டு டோக்கன் போட்டால் 52வது டோக்கன். 10:30 மணிக்கு போய் போட்டேன் 52வது டோக்கனு. டாக்டர் வந்து ஓபியில் இருக்கிறாரு. விருதாச்சலம் ஜிஹெச்சில் அவர் வந்து குழந்தை பிள்ளை டாக்டராக இருக்கிறாரு. அவர் வர்றதுக்கு மணி 12 மணி ஆகிடும். ஸோ அது வரைக்கும் நாங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு முன்னாடி என்ன ப்ராசஸ் போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டோக்கன் போடுறதுக்கு 150 ரூபா காசு பே பண்ணணும். பையனோட வெயிட் நிற்க வச்சு வெயிட் செக் பண்ணுவாங்க. அவனுக்கு ஃபீவர் இருக்கான்னு உடம்புல வந்து சட்டையை கழட்டிட்டு அந்த ஃபீவர் வைக்கிற மிஷினை வச்சு அவனுக்கு அது செக் பண்ணும்போது ஃபீவர் இருந்துச்சு. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, அவங்களே பேராசிட்டமல் மருந்து வச்சுருக்குறாங்க. ஸோ இந்த மருந்தில் வந்து 2.5 ml வந்து இவனுக்கு இப்பயே போடுங்கன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அங்கே ஸ்பாட்லேயே அவனுக்கு வந்து அந்த மருந்து போட்டாச்சு. சரி சார் வருவாங்க, டோக்கன் வாங்கிட்டு போயிட்டு வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. டோக்கன் வாங்கிட்டு போயிட்டு வெயிட் பண்ணேன். சார் கரெக்டாக 12 மணிக்கு வந்து ஒவ்வொரு டோக்கனாக பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம டோக்கன் வந்து 52வது டோக்கனு. ஸோ சாருக்கிட்ட உள்ளே கூட்டிகிட்டு போகும்போது செக் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாருன்னா, பையனுக்கு வந்து சளி வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மருந்து மாத்திரை போட்டு கேட்கலன்னா நீங்கள் வந்து எக்ஸ்ரே எடுக்கிற மாதிரி 4 அன்னைக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எக்ஸ்ரே எடுத்து அது எங்கே இன்ஃபெக்ஷன் ஆகி எவ்வளோ சளி அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு, அதிகமாக இருந்துச்சுன்னா பெட்டில் அட்மிட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சளியை குறைக்கிற மாதிரி தான் நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு டாக்டர் சார் சொன்னார். சரி ஓகே சார்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து மாத்திரைலாம் வாங்கிட்டு, மாத்திரையோட ரேட் பார்த்தீங்கன்னா 450 ரூபா, டாக்டர் ஃபீஸ் 150 ரூபா. அங்கேருந்து புகை வைக்கிற இடத்துக்கு தர்ஷனுக்கு வந்து புகை வச்சு விட்டாங்க. அங்கே வந்து 70 ரூபா என்னமோ சார்ஜ் பண்ணிக்கிட்டாங்க. அங்கே தனியாக பே பண்ணோம். ஸோ எல்லா ப்ராசஸும் முடிச்சுட்டு சரி இவ்வளோ தூரம் வந்துட்டோம், நம்ம கோவிலுக்கு போயிட்டு போகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கொளஞ்சப்பர் கோயிலுக்கு போயிட்டு ஸோ ஈவினிங்காக வீட்டுக்கு வந்துட்டோம். ஈவினிங்காக வீட்டுக்கு வந்துட்டு அவனுக்கு வந்து கொஞ்சம் சாப்பாடு கொடுத்து மருந்து மாத்திரையெல்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ ஈவினிங்காக வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போனான். சரி ஆல்ரெடி தன்ஷிகாவுக்கு வந்து ஃபீவர்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன். அவளுக்கே வந்து பர்மிஷன் கொடுக்கல லீவு. இவன் 1வது தான் படிக்கிறான். ஸோ இவனுக்கு வந்து பர்மிஷன் கொடுப்பாங்களா தெரியல. இருந்தாலும் காலையிலேருந்து எனக்கு கால் வரல, ஏன் பையன் ஸ்கூல் வரலன்னு சொல்லிட்டு கால் வரல. அதனால நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, நேரடியாக அவனுக்கு அந்த சர்டிஃபிகேட் ஹாஸ்பிட்டலில் கொடுத்த அந்த மெடிக்கல் சீட் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நான் அவனை கூட்டிக்கிட்டே வந்து ஸ்கூலுக்கு போயிருந்தேன். ஹாஸ்பிட்டல்லேருந்து வர வழியில் அவனை ஸ்கூலில் காமிச்சிட்டு சைன் பண்ணிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு, பாருங்கள் பையனுக்கு இது போல் சளி பிடிச்சிருக்கு, ஃபீவரு. ஸோ இதனால தான் நான் லீவ் போட்டேன். நாளைக்கு நான் பையனை வந்து லீவ் போட வச்சுக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி கொடுத்த மருந்து மாத்திரைலாம் 2 days 3 days நம்ம கொடுக்கும்போதே அவன் வந்து ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கணும். ஏன்னா இப்போ மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு வந்து கொஞ்சம் மயக்கமாக இருக்கும். நம்ம குழந்தைங்களுக்கு மருந்து மாத்திரை கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா குழந்தைங்க கொஞ்சம் தூக்கமாக இருக்கும், அப்படியே மயக்கமாக இருக்கும் அந்த டோஸ் வந்து. ஸோ அதனால் அவங்க 2 நாள் வந்து ரெஸ்ட் எடுக்கிறது பெஸ்ட்டு. அதனால் நான் இன்றைக்கும் நாளைக்கு லீவ் எடுத்துக்கிறேன். பையனை வந்து வியாழக்கிழமை அன்றைக்கி ஸ்கூலுக்கு அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு சைன் பண்ணிவிட்டு அந்த சீட்லாம் காமிச்சிட்டு, இதுக்கப்புறம் கால் பண்ணாதீங்க பையன் ஏன் வரலன்னு கால் பண்ணாதீங்க, இப்போ வந்து சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட சைன் போட்டுட்டு தான் போகிறேன் அப்படின்னு அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு ஸோ அங்கேருந்து பையனை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு மருந்து மாத்திரைலாம் கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ கொஞ்சம் நல்லா தான் இருக்கான். இருந்தாலும் நாளைக்கு அவனை லீவ் போட வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஸ்கூல் அனுப்பலான்னு சொல்லிட்டு பார்க்குறேன். இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.